அந்த ஆட்கொள்ளுதலை பத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த இடத்துல. இப்போ நம்ம யார் ஐஸ்வர போறோம், அருணகிரிநாதரை கையுடன் பிடிச்சிட்டு இழுத்துட்டு இங்க வந்து பக்கத்துல உட்காத்தி வச்சு, அருணகிரி யாரே கொஞ்சம் விளக்கு போட்டு காமிங்க, ரொம்ப இருட்டுல உட்கார்ந்துருக்கும் அப்படின்னு கேட்கறோம். அப்போ அவர் வந்த உடனே என்ன தெரியுமா சொல்றாரு, இப்ப அருணகிரிநாதர் இங்க இருக்கார், சத்சங்கத்துல இருக்கார். அவர்கிட்ட நம்ம கேட்கிறோம், வா ஞானியே, உன்ன மாதிரி பெரிய ஆள் இல்லப்பா, நீ இவ்வளவு பெரிய ஆளா இருக்க, நீ இப்போ இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது, ஆட்கொள்ள வேண்டும்னா நீ என்ன கேள்வி கேட்ப, நீ என்ன வேண்டுவ, அதை எனக்கு சொல்லு அப்படின்னு நம்ம வந்து அவர்கிட்ட கேட்கிறோம். அவருடன் அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இப்படி கேட்டோம்னு என்ன தெரியுமா சொல்லுவார், ஆட்கொள்ள வேண்டும், ஆட்கொள்வதற்கு என்ன கேள்வி கேட்க வேண்டும், ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறார். அது அழகா 4வது பத்தியில வர்றது. நம்ம அந்த 4வது பத்தியில ஒரு கேள்வி கேட்கின்றார். அந்த கேள்வியை கேட்பதற்கு முன்பாக அந்த கேள்வியை கேட்க வைத்தது என்ன நம்ம மேல இருந்து பார்க்க போறோம். சரியா? வேண்டுதல்னா எப்ப பார்த்தாலும் பொருளை கொடு, அருளை கொடுன்னு மட்டும் கேட்கறது கிடையாது இல்லையா? எதையெல்லாம் வேண்ட வேண்டும் அப்படின்னு பாருங்க. கேட்டாலும் வேண்டல் தான். நம்ம வேட்டல் கடைசியா பார்க்க போறோம். அந்த சொல்லினுடைய அர்த்தத்தை வந்து நம்ம சிந்திக்க போறோம். அப்போ முதல்ல அந்த கேள்விக்கு வருவதற்கு முன்பாக, என்னால் பிறக்கவும், என்னால் இறக்கவும், என்னால் துதிக்கவும், நல்ல வார்த்தையை பாருங்க, என்ன ஆரம்பிக்கிறது. இந்த பாடல்கள் உங்களுக்கு பல பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. நம்ம வேற மாதிரி சிந்திச்சு பார்ப்போமே இந்த தலைப்புல. வேண்டுதல் என்ற தலைப்புல சிந்திச்சு பார்ப்போம். என்னால் பிறக்கவும், என்னால் இறக்கவும், என்னால் துதிக்கவும். இப்போ இந்த முதல் இந்த 2 வரி இருக்கு இல்லையா, இந்த 2 வரியில ஆன்மா என்பது எப்படி உடலை பற்றி இந்த மாயையிலே, இந்த கண்மத்திலே, இந்த ஆணவத்திலே சிக்கிக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற இடத்த தன் வாழ்விலே கொண்டு மேல வைக்கிறார். என்ன சொல்றார், அப்பா என் ஆன்மாவாகப்பட்டது இந்த உடலை பற்றியது, பிறப்பு, என்னால் பிறந்திட முடியுமா? 2வது, என்னால் இறத்தல், இந்த ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மலங்களை எல்லாம் விட்டு தள்ளிட்டு இந்த ஆன்மா விடைபெற்று விடுமா? என்னால் இறக்கவும், இந்த பிறப்பதற்கும் இறப்பதற்கும் நடுவே என்னால் துதிக்கவும், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இல்லையா? நம்ம என்ன பண்ணணும், வணங்க வேண்டும் என்றாலும் அருள் வேண்டும் இல்லையா? அப்போ என்னால பிறக்கத்தான் முடியுமா, என்னால் இறக்கத்தான் முடியுமா, அல்லது என்னால் துதிக்கத்தான் முடியுமா? நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம எல்லாத்தையும் பண்ண முடியும்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அருணகிரிநாதர் என்ன சொல்றாரு இந்த இடத்துல, திருத்திருன்னு 2வது திருப்புகழ் என்ன சொல்றாரு, திருத்திருன்னு முடிக்கிறதுல என்ன சொல்றாரு, என்னால பிறக்கவே முடியாதுப்பா, என்னால இறக்கவும் முடியாதுப்பா. இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு சொல்றேனே, நம்மள பல பேர் என்ன நினைச்சுட்டு இருக்கோம், கடிகாரம் இருக்கு இல்லையா, நம்ம எல்லார் வீட்லயும் கடிகாரம் இருக்கு. இப்போ பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் பேசிக்கும். என்ன தெரியுமா சொல்லும், நொடி முள்ளு அமைதியா பார்த்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, பெரிய முள்ளு சொல்லும், நான் சுத்துறதுனால தான்டா சின்ன முள்ளு உனக்கே மதிப்பு தெரியுமா, உனக்கு நான் தான்டா பெரிய ஆளு. சின்ன முள்ளு சொல்லும் உடனே, நான் மட்டும் இல்லைன்னா, நான் இது நல்லா யோசிச்சுப்பாரு, யார் நிறைய சுத்துறா யாரு கம்மியா சுத்துறான்னு. யாருக்கு தெரியுமா பெருமை அதிகம், கம்மியா சுத்துற எனக்கு தான்டா பெருமை அதிகம். நான் தானே சொல்லுவேன் 1, 2, 3, 4ன்னு, நீ 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாறுவிடா. அப்போ நொடிமுள்ளு பக்கத்துல பாத்துட்டு இருக்குவான், நான்லாம் இல்லைன்னா உங்க 2 பேர் கதியும் அதோ கதிடா அப்படின்னு. இந்த 3 முற்களும் நல்லா கவனிங்க, ஆணவம் கண்மம் மாய, இது 3 பேசிட்டு இருக்கோம். நான் தான் பெரிய ஆளு, நீ தான் பெரிய ஆளுன்னு. ஆனா எது தெரியுமாங்க இருக்கக்கூடியது, இதையெல்லாம் ஆட்டி வைப்பது பின்னாடி பேட்டரின்னு ஒண்ணு இருக்கு, அது அமைதியாக கண்ணுக்கு தெரியாமல் தன் வேலையை செய்து கொண்டிருக்கிறது அங்க. அதை விட்டுவிட்டு இந்த 3 முள்ளும் பேசிட்டு இருக்கோம், நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன். அப்போ இந்த இடத்துல அதைதான் சொல்றார், என்னால் பிறக்கவும், என்னால் இறக்கவும், என்னால் துதிக்கவும் முடியுமா முருகா, எனக்கு பின்னாடி என்னை ஆட்டி வைப்பது நீ இல்லையா? அடுத்தது பாருங்க, அடுத்தது வராது. சரி, இப்போ வந்து இந்த ஆன்மா வந்து இந்த மும்மலங்களை பற்றியது, பிறந்தாச்சு, இறக்க போறது, துதிக்க போறது, இதெல்லாம் நடக்குது. எவ்வளவு இதை நம்ம சாதாரணமாக பாடலாக இதை பார்த்துட முடியாது. நம்ம சும்மா ஏதோ பறக்கிறோம் இறக்குறோம், இதை நம்ம என்ன பண்ண முடியாது, கடந்து செல்ல முடியாது. இதெல்லாம் சூட்சமங்கள் ஒளிந்திருக்கிறது, தாத்பரியங்களை புரிஞ்சுக்கணும். அதனாலதான் பாடலின் வழியில இது ஒண்ணும் அலோபதி மெடிசன் இருக்கு இல்லையா, அதுல கேப்சியூல்னு சொல்றாங்கல்ல, மாத்திரைகள் இத்தனோடு தான் இருக்கும். அந்த மாத்திரையை உள்ள போட்டா நமக்கு நோய்களே சரியா போறது இல்ல. அது மாதிரி திருப்புகழும் என்ன, ஒரு மாத்திரை இத்தனோண்டு இருக்கும். ஆனா அதை உள்ள போட்டு நம்ம அந்த ப்ராசஸ் சொல்றோம்ல ஆங்கிலத்துல, அது மாதிரி நம்ம மூளை என்ன பண்ணணும், இதையெல்லாம் உள்ள சரி பண்ணணும். அப்ப 2வது இந்த ஆணவம் கண்மம் மாயை இதை பிடிச்ச அடுத்து என்ன பண்ண, உடனே நமக்கு ஐம்புல பயன்பாடு, உடனே கண்ணு வந்துடும், மூக்கு வந்துடும், வாய் வந்துடும், பேசும், சண்டை போடும், தொங்கட்டாம் போட்டுக்கும், மூக்குத்தி போட்டுக்கும், ரோதரம் போட்டுக்கும், எவ்வளவு விடுவோமா நம்ம? அப்போ என்னால் அழைக்கவும், எதை என்னால் அழைக்கவும், கண்களாலே என்ன, கண்கள் தான் என்ன இந்த இடத்துல ஐம்புலன்களின் பிரதிநிதி கண்.
அப்படி எடுத்துக்கணும் நம்ம, இல்லையா? கண்களாலே என்னால் அழைக்கவும், இந்த ஐம்புலன்களை ஞானேந்திரியம்னு சொல்றோமே, இதை அனைத்தையும் என்னாலேயே இயக்கிவிட முடியுமா? சரி, அதை இயக்குறேன் பாருங்க. சைவ தத்துவமும் இது உள்ள வந்துட்டே இருக்கும், ஆனா கவனிச்சுட்டே வாங்க. ஞானேந்திரியம் வந்துருத்து உள்ள. இப்போ ஐந்து ஞானேந்திரியங்கள். அடுத்தது என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும், என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் முடியுமா? என்னால முடிஞ்சிடுமா? அப்ப என்னது? இந்த 5 ஞானேந்திரியங்கள் இருக்கு இல்லையா, 5 கர்மேந்திரியங்கள், அதான் என்னால் நடக்கவும். இரண்டாவது என்ன? என்னால் நடக்கவும். அந்த கர்மேந்திரியங்களை வச்சு எல்லா வேலையும் பண்ணிட முடியுமா நம்ம? முருகப்பெருமானுடைய அருள் இல்லாம பண்ணிட முடியுமா? மூன்றாவது என்னால் இருக்கவும். இருக்கவும்னா என்ன? ஒரு இடத்துல இருக்கிறது அர்த்தம் அது அந்த கர்ண பிரயோகம் மிக முக்கியமானது. என்னது? மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். இந்த சித்தத்திலே எது வந்து விழுகின்றது? ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, அதனால் பெறக்கூடிய அனுபவங்கள் 5, சத்தாதி வசனாதி என்று சொல்லக்கூடிய 10 தத்துவங்கள் இருக்கிறது. அதுக்கப்புறமா 10 வாயுக்கள் இருக்கு. இந்த அந்த கர்ண பிரயோகத்திலே சித்தமாக வரக்கூடிய இதுல அந்த 20, 30 வந்து என்ன பண்றது? ரெக்கார்ட் ஆகுது, டேட்டா ரெக்கார்டர் சித்தம்னு சொல்லுவோம் நம்ம, இல்லையா? அந்த சித்தத்திலிருந்து வரக்கூடிய நல்ல விஷயங்களை இந்த புத்தி ஆகப்பட்டது 0, 1, 0, 1 என்ன பண்ணிக்கும்? எடுத்து வச்சுக்கும். அப்போ இந்த அகங்காரமாகப்பட்டது உந்து சக்தியை கொண்டே இருக்கும். பண்ணு பண்ணு பண்ணு. முதலாவது மனமாகப்பட்டது கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருக்கும். இப்போ இந்த உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த நாளத்துக்குமான குணாதிசயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு எடுத்துக்காட்டோட பார்ப்போமே. இப்ப நம்மள பல பேர் இப்ப இங்க சத்சங்கத்தில் ஈடுபட்டிருக்கோம்ல, இதுல உட்கார்ந்து கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு மனம் வந்து ஒரு கேள்வி எழுப்புறதுன்னு வச்சுப்போம். ஏன்னா மனம் என்ன தெரியுமா பண்ணும்? மனமோட சக்தி என்ன தெரியுமா? ஒரு வினாடிக்கு 1 கோடி கேள்விகளை கேட்கக்கூடிய பண்பு கொண்டது மனம். எத்தனை கேள்வி கேட்குமா மனமாகப்பட்டது? 1 கோடி கேள்விகள் கேட்கும். மனம் என்பது கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும். புத்தி என்பது அதற்கான விடையை சொல்லிக்கொண்டே இருக்கும். 0, 1, 0, 1 சொல்லிக்கொண்டே இருக்கும். அகங்காரமானது உந்து சக்தியை செய்து கொண்டே இருக்கும். இது அனைத்திற்கும் சித்தமாக அமைவதுல என்ன இருக்கும்? நம்ம ஞானேந்திரம் கர்மேந்திரத்திலிருந்து எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். அப்ப இந்த சத்சங்கத்துல இருக்கணுமா இருக்கணுமா இருக்கணுமான்னு மனமாகப்பட்டது கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும். சரியா? அப்போ சித்தத்துல நமக்கு பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்கா, இதே மாதிரி சத்சங்கத்துல ஈடுபடுவது நல்ல விஷயம் அப்படிங்கிறது ஒருவேளை நாம் முன்னோர்களின் வாயிலாகவோ, நம்ம தாத்தா பாட்டி பேசியோ, அம்மா அப்பா பேசியோ, பக்கத்து வீட்டுல பேசியோ கேட்டிருந்தோன்னு வைங்க, இந்த 5 புலன்கள்ல காது வழியா வந்து இந்த சித்தத்துல உட்கார்ந்துருக்கும். அப்ப சித்தத்துல இருந்து இந்த அறிவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, புத்தின்னு, அங்க போகும். 0, 1 அங்க போய் உட்காரும். உட்கார்ந்த உடனே இந்த மனம் என்ன முதல்ல கேள்வி கேட்டது? சத்சங்கத்திலே அமர வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டது. சித்தத்தில இருந்து அறிவு என்ன சொல்லுமா? உக்காரு அப்படின்னு சொல்லும். சரி, நான் உட்காருன்னு சொல்லாது, என்ன உட்காரு இல்ல, சரின்னு சொல்லும். சத்சங்கத்துல உட்கார்றது சரியா தப்பான்னு கேட்டா சரின்னு சொல்லும். அப்பதான் அகங்காரம் என்ன சொல்லும்? உந்து சக்தி. இந்த இடத்துல எதுக்கு சரி சொல்லித்து? உட்காருவதற்கு மனம் உட்காரலாமா என்று கேட்ட கேள்விக்கு இந்த புத்தியாகப்பட்டது உட்காரலாம்னு சொல்லும் போது இந்த அகங்காரமாகப்பட்டது நம்மை உட்கார செய்யும். அப்போ ஒரு விஷயத்தையும் நாம் செய்கின்றோம் என்றால் எவ்வளவு ஒளிந்திருக்கு பாருங்க. எவ்வளவு அழகாக இருக்குது, ஒளிந்திருக்கிறது. அப்போ இந்த இடத்துல அருணகிரிநாதர் என்னால் இருக்கவும் அப்படி என்ன அர்த்தம்? இந்த அகங்காரமாகப்பட்டது இந்த செயலை செய்ய வேண்டும் என்றால் என்னால் செய்துவிட முடியுமா? என்னால ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், சத்தாதி, வசனாதி, வாயுக்கள், அந்த கர்ண பிரயோகம் மத்த சொல்லிட்டே போலாம். 96 தத்துவங்கள் இருக்கு இல்லையா, உங்களுக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் தெரியாம தான் இல்லை. அப்போ முருகப்பெருமான் இல்லாமல் இதையெல்லாம் என்னால் செய்துவிட முடியுமா அப்படின்னு 2வது கேட்கின்றார். 3வது பாருங்க, ஐம்புல பயன்பாடு விளாவரியா சொல்லியாச்சா. இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? நம்ம ஐம்புலனை வைத்துக் கொண்டு அமைதியாக இருக்க போறோமா? அடக்கமாக இருக்க போறோமா? இல்லையே. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்க போறோம். டிவியை வச்சுட்டு மெகா சீரியல் பார்த்துட்டே இருக்க போறோம். பக்கத்துல போய் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம புரளி பேசிட்டே இருக்க போறோம். எவ்வளவு நகை உங்க வீட்டுல பக்கத்துல மாட்டு பொண்ணு வந்தது, எத்தனை சவரன் போட்டுன்னு வந்தது அப்படின்னு கேட்க போறோம். ஆண்களாக இருந்தால் இந்த ஆட்சி வரலாமா, அந்த ஆட்சி வரலாமா, மனதிலே மனசாட்சி சரியாக இருக்கிறதா என்ற கேள்விக்கான விடை இல்லை நம்மள்கிட்ட. புறத்திலே இருக்கக்கூடிய ஆட்சி நம்மை எல்லாம் எப்படி ஆண்டு கொண்டிருக்கிறது? முருகப்பெருமான் உள்ள ஆட்கொள்ள வேண்டும். இல்லை, அங்க போயிட்டோம் வெளியில நம்மை ஆள்வதற்கு. நம் புத்தி எப்படி இருக்கிறதோ நம்முள் ஒருவரைத்தான் நாம் அரசியலிலே தேர்வு செய்கிறோம்.
அப்ப நாம் எப்படி இருக்கின்றோமோ அப்படித்தான் நம் அரசியல்வாதிகளும் இருப்பார். அவங்கள சரியா இருங்கன்னு நம்ம சொல்லப்படாது. நாம் சரியாக இருக்கின்றோமா? அந்த தவறு களைவது என்பது நம்முள்ளிருந்து துவங்க வேண்டும். தன்னால அங்க நடக்கும். சரியா? அப்ப என்ன ஆயிடுத்து? முதலாவது ஆன்மா உடலை பற்றி சொன்னார். இரண்டாவது பற்றிய உடன் ஐம்புல பயன்பாடு. முருகன்ட்ட சொல்றார், முருகா நீ இல்லாம என்னால அழைக்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது, இருக்கவும் முடியாது அப்படிங்கிறார். மூணாவது பாருங்கோ, இதெல்லாம் கிடைச்சிருத்தா? என்னால் பெண்டிர் வீடு என்னால் சுகிக்கவும் என்னால் முசிக்கவும் என்னால் செழிக்கவும் தான் முடியுமா? இந்த ஐம்புல வச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டே இருந்துட்டா 50 வயசா இப்ப 40 வயசுல சுகர் வந்துருச்சு இல்லையா? என்ன பண்றது? 120 இருக்க, 180 இருக்க, நீ இப்ப கிளைசிபேஜ் கொண்டு வா, சாப்பாட்டு விரதம் இருக்கலாமா? முடியாது, விரதம் இருக்கவே முடியாது நம்மளால. ஏன்? அனுஷ்டானங்களை நாம் எப்பொழுது சரியாக கடைபிடிக்கலையோ, அனுஷ்டானங்கள்லாம் என்ன சுவாமி நான் நல்லபடியாதான் இருந்தேன் எனக்கு சுகர் வந்துட்டு அப்படின்னு இல்லை. நாம் ஒருவர் மாத்திரம் அனுஷ்டானங்களை கடைபிடிப்பதல்ல, இந்த சமூகமாக சேர்ந்து எப்பொழுது அனுஷ்டானங்களை கடைபிடிக்கிறோமோ அப்பொழுது அனைவரின் உடல்நிலையும் நன்றாக இருக்கும். இப்ப அப்படியே பாருங்க, சுத்தி பாருங்க, எல்லாரும் உடல்நிலையும் எப்படி இருக்கிறது? இதற்கு காரணம் யார்? நீ காரணம், நான் காரணம் பேசிட்டு இருக்க கூடாது. நாம் அனைவரும் காரணம் என்ற பொறுப்பு இருக்க வேண்டும். நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம் குழந்தைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அவளுக்கு சரியானதை செய் என்று சொல்வதற்கு முன்பாக நாம் சரியாக வாழ்ந்து காண்பித்துக் கொண்டிருக்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். மிக முக்கியமானது. அப்ப என்ன சொல்ற இந்த இடத்துல? இந்த ஐம்புல பயன்பாடு வந்த காரணத்தினாலே எனக்கு என்ன எடுத்தான்? என்னால் சுகிக்க முடியுமா? அதை அப்படியே அனுபவிச்சிட முடியுமா? என்னால் முசிக்க முடியுமா? அப்படியே அனுபவிச்சு களைச்சு போறது. முசித்தல்லாம் தமிழ்ல பாருங்க, பசித்து புசி, புசித்து முசி. நம்ம என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். தமிழை வளர்க்க வேண்டாமா நம்மளும்? பசித்து புசி, புசித்து மூசி. முசித்தல்னா என்ன? சாப்பிட்டு களைச்சு போறது. அதுதான் முடியுமா? களைத்து 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 கடைசியாக என்ன சொல்றது? என்னால் சலிக்கத்தான் முடியுமா? என்னால் சலிக்க முடியுமா? என்ன இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுங்கிறார். கடைசியா முக்கியமான கேள்விக்கு வர போறார். கேள்விக்கான முதற்படி கடைசி படிக்கிட்ட வந்து நிக்கிற. சரிப்பா, இதெல்லாம் பண்ணிட்டேன், இதெல்லாம் பண்ணி பிறந்தாச்சு, தொழுதாச்சு, ஐம்புலன்களை பயன்படுத்தியாச்சு, அதை பயன்படுத்தி அனைத்து இன்ப துன்பங்களை அனைத்தையும் சுகிச்சாச்சு, முருகனுடைய அருளால சுகிச்சாச்சு. கடைசியா இதெல்லாம் பண்ணா நல்லதா நடக்கும் நமக்கு? நாம் ஐம்புலன்களை அடக்கினால் நல்லது நடக்குமா? ஐம்புலன்களை விசாரமாக பயன்படுத்தினால் நமக்கு நல்லது நடக்குமா? அடக்க வேண்டும், அபிக்க வேண்டும். திருக்குறளின்படி அபித்தோமா? அடக்கினோமா? இல்ல. என்ன பண்ணிட்டோம்? என்ன சொல்றதுனால இதையெல்லாம் செய்தால் நொந்த நோயை, எனக்கு என்ன தொந்த நோய், என்ன நோய் வந்துடும்? மனநோயோ உடல் நோயோ கட்டாயம் வந்துடும், மாற்றுக்கிறதே கிடையாது. அப்ப தொந்த நோயை இதெல்லாம் மட்டும் என்னால பண்ண முடியலையே, இந்த நோயை மாத்திரம் சின்ன மாத்திரையை போட்டுண்டா நொந்த நோயை என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் முடியுமா முருகா? நான் மட்டும் இதை மட்டும் நான் பண்ணிடுவேனா? நானு என்னால என் நோயை என்னால குணப்படுத்த முடியுமா? அப்படி குணப்படுத்தின உடனே எனக்கு ஒரு மனநோய் இருக்கு, ஆசை என்ற பேராசை என்ற மாச்சரிய வேண்டுதல்கள்லாம் எனக்கு இருக்கு, அதையெல்லாம் நான் களைந்த பிறகு ஒரு வேலை எடுத்துட்டோம் வைங்களேன், நமக்கு தான் ஆணவம் அதிகமாச்சே, நான் தான் எல்லாம் பண்றேன். இந்த வீட்டுல ஒரு அம்மா இருப்பாங்க, வயசான அம்மா இருப்பாங்க, நான் மட்டும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன்னா இந்த வீடு திண்டாடம். அப்படிலாம் இல்ல, அனைத்தும் ஆட்டி வைக்கிறோம் மேல இருக்கான். நம்ம வேலைக்கு போனாலும் போகாட்டாலும் சரி, நம்ம இந்த பூமியில இல்லைனாலும் சரி, அனைத்து வேலைகளும் சரியாக நடந்துதான் இருக்கும். நம்ம தான் மூக்க நுழைச்சி எல்லாத்தையும் வீணாக்குறோம் சொல்ல போனா. அதை ஒத்துக்கிறது இல்லை இல்லையா? அப்ப என்ன சொல்றார்? என்னால் எரிக்கவும், இந்த நோயை நான் எரித்த பிறகு என்னால் நினைக்கவும். நானா முருகா உன்னை நினைச்சிட முடியுமா? உன் அருள் இல்லாமல் நான் நினைத்து விட முடியுமா? கடைசியாக என்னால் தரிக்கவும், இந்த ஆன்மாவாகப்பட்டது இந்த உடல் எனும் சட்டையை என்னால் தரித்து விட முடியுமா? அது இன்ப துன்பங்கள் நிறைய உரைகள் இருக்கு, நிறைய பெரும் மக்கள் நமக்காக உரை எழுதி வைத்திருக்கிறார்கள். அதுக்கு நிறைய நான் மேலாக சொல்றேன் உங்களுக்கு. என்னது? இந்த உடலை என்னால் தரித்து விட முடியுமா உனது அருள் இல்லாமல்? ஏன் இந்த கேள்விகள் அனைத்தையும் வைக்கிறார்? என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும், கண்களாலே என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும், பெண்டிர் வீடு என்னால் சுகிக்கவும் என்னால் முசிக்கவும் என்னால் சலிக்கவும், நொந்த நோயை என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும். கேள்வி இடத்துல வந்து நிறுத்துகின்றார். என்னது? இங்கு நான் யார் முருகா என்று கேட்கின்றார். இங்கு என்றால் இந்த உலகத்திலே
நான் என்னது? நான் என்ன? ஆணவம் கண்மம் மாயை இந்த மும்மலத்திலே அண்டி இருக்கின்றேனே, நான் ஒரு ஆளா? நான்லாம் ஒரு ஆளா? அப்போ எதை வேண்ட வேண்டும்? யார் வேண்ட வேண்டும்? எதை வேண்ட வேண்டும்? இந்த மும்மலங்களில் விட்டு வெளியே வர்றவன் தான் வேண்ட முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எதை வேண்டுதலாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம்? எதை கேட்கிறார் முருகா? நான் யாரு முருகா என்ற கேள்வியை கேட்கின்றார். ஞான வேண்டுதல்னு பேர். எதை கேட்கணும்? ஞானத்தை கேட்க வேண்டும். எப்ப ஞானம் வரும் நமக்கு? அந்த ஞானத்தின் கேள்வி எப்பொழுது வரும்? அதுக்குத்தான் வள்ளல் பெருமான் என்னென்ன நல்லவாளோட கூட இருக்கணும், நல்ல விஷயங்களை பேசணும், நம்ம முருகனை நீ மறவாமல் இருக்க வேண்டும், மதி வேண்டும், கருணை நிதி வேண்டும்னு கேட்கணும். அப்போ முதற்படி என்ன? திருவருட்பால அந்த தெய்வமணி மாலையில கூட 8வது பாட்டு முதல் படி. அதையெல்லாம் நாம் கடக்கும் பொழுது 2வது நமக்கு என்ன வரும்? பொறுமையா ஞானம் எட்டி பார்க்கும். எப்படி? ஞானம் பொறுமையா எட்டி பார்க்கும். அப்ப என்ன கேள்வி கேட்கிறார் இந்த இடத்துல? இங்கு நான் யார் என்று கேள்வி. என்னது? இறைவன்ட்ட முருகன்ட்ட கேட்கிறார். முருகன் கேள்வி கேட்டா பதில் சொல்லாம இருப்பாரு? அருணகிரிநாதர் நம்ம இப்ப சத்சங்கத்துல கேட்டோம், வந்து சொன்னாரா இல்லையா பாடல் மூலியமா? இப்போ 904வது பாடல் நினைக்கிறேன், அதான் எழுதியிருக்கேன். ஆமா, 904வது பாடல். இந்த பாடல் மூலியமா நமக்கு அருணகிரிநாதர் வந்து பதில் சொல்லல. அப்ப நமக்கே அருணகிரிநாதர் பதில் சொல்றாருன்னா, அருணகிரிநாதனுடைய கேள்விக்கு முருகன் பதில் சொல்லாமல் இருப்பார? அப்ப எந்த திருப்புகழிலே நாம் கேள்வியை கேட்டோமோ அந்த இடத்திலே பதில் நமக்கு கிடைக்கின்றது. நான் முன்னாடி சொன்னேன், தவறு செய்யும் பொழுதெல்லாம் தடுப்பது அந்த முன்னாடி இருக்க பாட்டை பார்த்தோம். இப்பொழுது மிக மிக முக்கியமானது ஆட்கொண்டு, 2வது சொல். அப்போ இங்கு நான் யார் என்று கேள்வி கேட்கும் பொழுது முருகப்பெருமான் தரக்கூடிய விடை என்ன தெரியுமா? விடை என்ன தெரியுமா? கண்ணால் உரித்த என் மன்னா என்ற விடையை அருணகிரிநாதரின் வாயிலாகவே சொல்லுகின்றார். கண்ணார் உரித்த என் மன்னா, என் மன்னன் என்று சொல்ல வேண்டும். ஆளக்கூடியவர்கள் அரசன் இல்லையா? நம்ம எல்லாம் ஆள்பவன் யார்? முருகப்பெருமான். அப்ப இந்த இடத்துல மன்னான்னா யாரு? மன்னன்னா யாரு? முருகன் தான். அப்ப முருகன் என்ன பண்றானா? கண்ணார் உரித்த முருகன். வார்த்தையை பாருங்க, உரித்த. உரித்தனா என்ன? தேங்காய் மட்டை இருக்குல்ல, உரிப்போமா? நன்னா நாரை உரிப்போமா? உரிச்சு அழகாக உள்ள தேங்காய் இருக்கும். அது ஆணவம் கண்மம் மாயேன்னு இருக்கும். அதை உடைச்சோன்னு வைங்க, உள்ளுக்குள்ள நமக்கு என்ன இருக்கும்? உள்ள ஆன்மா ஒளிந்து இருக்கும். அதைத்தான் நம்ம நல்லா தேங்காய் திருவி சட்னி ஆச்சு சாப்பிட்றோம். நம்ம எங்கேயாவது தேங்காய் மட்டையை சாப்பிட்றோமா? எங்கேயாவது கொட்டாங்குச்சியை சாப்பிட்றோமா? உள்ளுக்கு எடுக்கிறோமா? அப்ப நமக்கே தெரியுது இந்த இவ்வளவு கசண்டுல ஊறின்னு இருக்கும். நமக்கே தெரியுது. அருணகிரிநாதருக்கு தெரியாதா? என்ன கேட்ட என்ன சொல்றாரு முருகப்பெருமான்? என்ன விடையை சொல்லுகின்றார்? கண்ணார் உரித்த. பாருங்க, இறந்த காலம் உரித்த நடந்துடுத்து. அப்போ அருணகிரிநாதர் அனைத்து தவறுகளையும் செய்து அதையெல்லாம் சுகித்து அதையெல்லாம் முசித்து அதையெல்லாம் சலித்து அதன் பின்பாக நோயை எரிக்க, அதன் பின்பாக முருகனை நினைக்க, அதன் பின்பாக அந்த உடலாக இருக்கக்கூடிய சட்டையை தரிக்க இங்கு நான் யார் என்று கேள்வி கேட்டார் இல்லையா? அதற்கான விடை என்ன? மனமாகப்பட்டது கல்லாக இருக்கிறது. அதுதான் கண் ஆர் உரித்த. கண்ணார்னா என்ன? மனம் என்பது கல்லாக இருக்கிறது. அந்த கல்லுக்கு மேல நாடு பூரா. அதை யார் உரிக்க முடியும்? நம்மாலே உரித்து விட முடியுமா? ஒரு குழந்தை கர்ப்பத்துக்குள்ள இருக்கு, ரெட்ட குழந்தை இருக்குன்னு வச்சுப்போமே. இதுல என்ன இருக்கும்? இது கேளுங்களேன். ஒரு கர்ப்பத்துக்குள்ள ரெட்ட குழந்தை இருக்கு. அந்த ரெட்ட குழந்தையும் பேசிக்கும். இங்க ஒரு குழந்தைக்கு தாயின் மீது நம்பிக்கை இருக்கு, இன்னொரு குழந்தைக்கு தாயின் மீது நம்பிக்கை இல்லை. சரியா? 2 குழந்தையும் பேசி கொண்டிருக்கிறது. இந்த பூமியில ஏதோ தாயின்னு யாரோ ஒருத்தங்க இருக்காங்களா? இன்னொரு குழந்தை சொல்றது, காமி, எனக்கு காமி பார்ப்போம், நான் பார்த்தால் ஒத்துக்கொள்கிறேன். அப்ப அந்த இன்னொரு குழந்தை சொல்லுமா, இல்லப்பா பார்த்தாலதான் ஒத்துக்கொள்ள முடியாதான், உணர்ந்தால் மட்டும்தான் தெரியுமா. நமக்கெல்லாம் சாப்பாடு எங்க இருந்து கிடைக்கிறது? நமக்கு காத்து எங்க இருந்து கிடைக்கிறது? பஞ்சபூதத்தின் வாயிலாக நமக்கு கிடைக்கக்கூடிய உணவு எங்க இருந்து கிடைக்கிறது? அப்ப அந்த இன்னொரு குழந்தை சொல்லுமா, அதெல்லாம் முடியாது, நீ காமிச்சாட்டா ஒத்துப்பேன். எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த ஒரு குழந்தை சொன்னதே காண்பித்து விட முடியுமா அம்மாவை? காமிச்சிட முடியுமா அம்மாவை? முடியாது. உணர்ந்தால் மட்டும்தான் தாயை உணர முடியும் என்றால், இந்த ஆன்மாவாகப்பட்டது உள்ள இருக்கிற வரைக்கும், ஆணவம் கண்மம் மாயை என்று அந்த சாக்கடையில மாட்டின் இருக்கிற வரைக்கும் எத்துணை பேர் நம்மிடத்திலே வந்து சொன்னாலும் முருகப்பெருமான் வந்து அந்த நாரை உரிச்சி அந்த கல்லாக இருக்கக்கூடிய மனதை கசிய வைக்கும் பொழுது மட்டும்தான் முருகன் நம்ம பார்க்க முடியுமே தவிர மற்ற நேரத்துல முடியுமா? அப்ப என்ன கேட்க வேண்டும் முருகனிடத்திலே? நாம் இங்கு நான் யார் என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும்.
இங்கு நான் யார். உடனே இங்க போய் எங்க பக்கத்துல அரசு உத்தியோகம் இருக்கக்கூடிய இடத்துல கேட்ட போறேன், ஆதார் கார்டுல பாத்துக்கொண்டுருவா. என்னப்பா உனக்கு பார்க்கின்சன்ஸ் நோய் வந்துருது, உனக்கு மறதி நோய் வந்துருது. ஒண்ணும் இல்ல, நீங்க வெளிநாடு ஒரு இடத்துல, இப்ப நான் இங்கிலாந்துல இருக்கேன், இங்க வந்து யார் இடத்துலாவது இங்கு நான் யார் நான் யார் என்ற கேள்வி கேட்க வேண்டும், உடனே கொண்டு போய் எங்க சேர்த்துடுவா, பைத்தியக்கார மருத்துவமனையிலே உடனடியாக சேர்த்து விடுவார்கள். பித்து பிடித்து விட்டது என்று சொல்லுவார்கள் இல்லையா? பித்தா இதெல்லாம் பித்து தெளிந்த மனநிலையை கொண்டவர்கள். அதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் இல்லையா?